ஒரு ஊரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர் இருந்தார். அவர் ரொம்ப கைராசிக்கார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அவருக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்குது. அவர் வந்து சிட்டியோட சென்டரில் இருக்கார். அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டி வாழ்ந்துருக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் இருந்தார். ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ்னா சரியான கோவக்கார், சிடுமூஞ்சி. அப்போது அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு மருந்து கம்பெனியோட ஏஜென்ட் வந்திருக்காரு. அந்த மருந்து விற்கிறவர்கிட்ட டாக்டருக்கு சொல்கிறாரு, ஏன் வந்தீங்க அப்படிங்கிறக்காண்டி அவர் சொல்கிறாரு, டாக்டர் இதோ இந்த மருந்துகளெல்லாம் எங்கள் கம்பெனியாக ரொம்ப சிறந்த முறையில் தயாரிக்குது. இதை வந்து உங்களுக்கு நான் எத்தனை மாத்திரை சப்ளை செய்யணும்னு சொல்லி கேட்டு போகலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரும் அந்த மருந்து விற்க வந்தவர். டாக்டருக்கு அந்த புது மருந்து வாங்குறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலும் உங்களோட மருந்து கம்பெனி எல்லாத்தோட எப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு டாக்டர். அதுக்கு இவர் சொல்கிறாரு, நாங்கள் புது டெக்னிக் பயன்படுத்தி இந்த மருந்துலாம் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். வேறு எந்த வகையில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு. மாடர்ன் மெத்தடில் நாங்கள் பாதுகாக்கப்பட்ட கவரில் போட்டு இதெல்லாம் இந்த மருந்துகளில் தயாரிக்கிறோம். மற்ற கம்பெனியோட ஒப்பிடும்போது இதோட விலையும் கூட குறைஞ்சது தான். மருந்து வந்து தட்டுங்களா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மருந்து வைக்கவங்க கேட்குறாரு. வேறு ஸ்பெஷல் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மருந்து வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர்கிட்ட இவர் கேட்குறாரு. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர் உறுதியாக சொல்லிட்டார். ஆனால் அந்த சேல்ஸ்மேனு டாக்டர் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. ஏன் சிரிக்கிறீங்க, நான் தான் உங்கள் மருந்து உங்களோட கம்பெனி மருந்து வாங்கலையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சார் நீங்கள் மருந்து வாங்க மாட்டேங்கிறது எனக்கு எப்போவே தெரியும். இந்த விஷயத்தை வந்து வேறு சில சேல்ஸ்மேன்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க, என்னோடய கம்பெனியில் வேறு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி அந்த மருந்தை வந்து வேண்டாம்னு சொல்லி மறுத்து சொல்ல போகிறீங்க, எந்த விதத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு. டாக்டர் சில செகண்ட்ஸ் அப்படியே யோசிக்கிறாரு, அமைதியாக இருக்கிறாரு. சரி ஓகே எனக்கு அதெல்லாம் இருக்குட்டு 2000 மாத்திரை ஃபஸ்ட்டு எனக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர் சொல்கிறாரு. உடனே அது மட்டும் இல்லை, உங்களோட மாத்திரைகள் வந்து ஸ்பெஷல் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு ஒரு நல்ல சேல்ஸ்மேன் வந்து கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அப்போ தான் அவர் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அந்த ஆர்டரை வாங்கிட்டு வெளியில் வந்தார். யார்? அந்த சேல்ஸ்மேன். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் எதையுமே போய் அப்ரோச் பண்ணாமல் எதையுமே செஞ்சு பார்க்காம ஒன்று நடக்காது அப்படிங்கிறத நாமளாக முடிவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எதையுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் எதுவுமே நமக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற இந்த கதை மூலிமா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.